ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த கான்செப்ட் உங்கள் லைஃப்பையே திருப்பி போட வச்சிரும். அதாவது நீங்கள் பெரிய சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. ப்ரொடெக்ட் யோர் பீஸ், உங்கள் அமைதியை காப்பாற்றுறது. இது ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, இது வாழ்க்கை முறை. இதில் நீங்கள் யோசிக்க, ப்ரீத் பண்ண, ரிஃப்ளெக்ட் பண்ண, உங்கள் பீஸை திரும்ப பெற இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மைண்ட் ரீசெட் சீரீஸோட தேர்ட் கான்செப்ட், ப்ரொடெக்ட் யோர் பீஸ். பீஸ்னா என்ன, அமைதினா என்ன? அமைதின்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு சைலண்ட் தான் மைண்டில் வரும். ஆனால் ரியல் பீஸ் இன்னர் சைலண்ட். வெளி உலகத்தில் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் உள்ள நம்ம காமா அமைதியா இருக்கிறது தான் இன்னர் பீஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் இடம். உங்க ஆன்மா பாதுகாப்பா உணர்ற ஒரு தருணம், உங்க இதயம் லேசா உணர்ற ஒரு தருணம், உங்க மனசு தெளிவா உணர்ற ஒரு இடம். இன் ரியல் லைஃப், பீஸ் இஸ் நாட் சம்திங் யூ ஃபைண்ட், இட்ஸ் சம்திங் யூ கிரியேட். டே பை டே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கிரியேட் பண்றது. நம்ம டெய்லி லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்பெக்டேஷன், எல்லாத்துக்கும் நடுவில் உங்கள் மைண்டும் உங்கள் ஹார்ட்டும் பயங்கர ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒரு குட்டி சீக்ரெட் சொல்கிறேன், கேளுங்க. when your peace is strong, everything else become easier. உங்கள் அமைதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்றது எல்லாமே சுலபமாயிரும். உங்களோட டெசிஷன் கிளியராக இருக்கும், உங்கள் ரியாக்ஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் நேச்சுரலாகவே வரும், உங்கள் எனர்ஜி ரொம்ப பியூராக இருக்கும். உங்களுக்கு அமைதி இல்லைன்னா எல்லாமே குழப்பம்தான். யூ ஃபீல் லாஸ்ட், டயர்ட், இரிட்டேட்டட், இமோஷ்னலி ட்ரெயின்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டெல்லிங் யூ வித் திஸ் லவ், யுவர் பீஸ் இஸ் யோர் பவர். உங்கள் அமைதியே உங்களோட சக்தி. அதை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றணும். சில நேரங்களில் சிச்சுவேஷன்னால இல்லை சில மனுஷங்களால நம்ம டிஸ்டர்ப் ஆகும். உங்களோட எனர்ஜியை தடுத்து நிறுத்த நிறைய பேர் இருப்பாங்க. டூ மச் நெகட்டிவிட்டி, அன்னெசரி ட்ராமா, காசிப் பண்ணுறது, ஜெலசி ஆகிறது, கோவப்படுறது, நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுறது. நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க, ஆனால் திரும்ப எதுவும் தர மாட்டாங்க. அது லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பணமா இருக்கலாம், இல்லை பொருளாக கூட இருக்கலாம். பட் ரிமெம்பர் திஸ், யூ கேன் நாட் கண்ட்ரோல் பீப்புள், யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல் ஆக்சஸ். லைஃப்பில் எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பீஸை தொந்தரவு பண்ணுற மாதிரி யாராக இருந்தாலும் அவங்கள தள்ளி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. இதுக்கு பேர் செல்ஃபிஷ் கிடையாது, இதுக்கு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் டிசர்வ் யோர் மைண்ட், not everyone deserve your heart, not everyone deserve your energy. உங்களோட சோலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதுதான் புனிதமானது. பீஸை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் என்னன்னா லெட்டிங் கோ. போனால் போட்டுன்னு விட்டுறணும். அது உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களாக இருக்கலாம், இல்லை யாராவது சொல்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை சில மனுஷங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மைண்டில் வெயிட்டாக மாறிடும். நீங்கள் போனால் போட்டுன்னு விட்டுருங்களே, உங்கள் மைண்டு ரொம்ப காமாக தெளிவாயிரும். பட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் என்னன்னா, லெட்டிங் கோ இஸ் நாட் லூசிங், லெட்டிங் கோ இஸ் ஃப்ரீயிங். விட்டுருங்க, போனால் போகட்டும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், உங்களை காயப்படுத்தின சூழ்நிலைகளாக இருக்கட்டும், உங்களை மதிக்காத உறவுகளாக இருக்கட்டும், உங்களை தொந்தரவு செய்கிற நினைவுகளாக கூட இருக்கட்டும், நீங்கள் விட்டுறது தான் உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் தரும். இதனால நீங்கள் தப்பானவங்க கிடையாது, நீங்கள் வீக்கானவங்களும் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் சூஸிங் பீஸ் ஓவர் பெயின். நீங்கள் வலியை விட அமைதியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். லெட்டிங் கோ இஸ் மெச்சூரிட்டி, letting go is courage, letting go is self love. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரிஸ் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். மற்றவங்க அவமரியாதையாக பேசினா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு சில நேரம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நோ சொல்லி பழகுங்க. நான் கருணைக்கும் நேர்மைக்கும் தகுதியானவன்னு சொல்லிக்கோங்க. நம்மளோட மனசோட ஆரோக்கியம்தான் முக்கியம்.
பவுண்டரிஸ்னால் அது ஒரு கேட் மாதிரி, அதுக்கு நீங்கள் தான் கேட் கீப்பர். பவுண்டரிஸ் செட்டிங் டஸ் நாட் மேக் யூ ரூட், இட் மேக் யூ வைஸ். உங்களோட பவுண்டரிஸில் தான் உங்களோட பீஸை செட்டில் ஆகும். பீஸுங்கிறது மேஜிக்கலாக இல்லை, நீங்கள் மற்றவங்களை அவாய்ட் பண்ணுற மூலியமாகவும் இது வராது. பீஸ் கம்ஸ் ஃப்ரம் இன்னர் ஹீலிங். ஹீலிங்கிறது நம்மளோட பாஸ்ட்டை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான். அதை அக்செப்ட் பண்ணுற மூலிமா நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பும் அது பாதிக்கப்படாத மாதிரி இருக்கணும். நம்மளே மன்னிச்சுக்கிறது, நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது. என்னால் முடியாது, உனக்கு இது வராது, சே நான் ஏன் இப்படி இருக்கேன், அந்த மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். நமக்கு நம்மளே தட்டி கொடுத்துக்கணும். உன்னால் முடியும், நீ பண்ணுவ, நீ தான் அதுக்கு தகுதியானவனு நமக்கு நம்மளே சொன்னாதான் அது ஒரு பெரிய மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். நமக்கு ஒரு நிம்மதியாகவும் தெளிவும் கிடைக்கும் நம்ம மைண்டில். டாக் டு யோர் செல்ஃப் ஜென்ட்லி. நம்ம எல்லாருமே நிறைய காயங்களோட தான் நடந்துட்டுருப்போம், வாழ்க்கையை வாழ்ந்துட்டும் இருப்போம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹீலிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்கள் உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லதாக பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஐ டிசர்வ் பீஸ், ஐ டிசர்வ் ஹீலிங்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. தட்ஸ் வேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின்ஸ். பீஸை ப்ரொடெக்ட் பண்ண டெய்லி ரொட்டீன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் டே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃபோன் இல்லை, சத்தம் இல்லாமல் ஜஸ்ட் ப்ரீத் அண்ட் கிராட்டிடியூட். உங்களோட இருக்கிற பொருளுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் கிராட்டிடியூடாக இருங்க. அது அப்போ தான் பல மடங்காக உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி. ப்ரேயர், மெடிடேஷன், ஜேர்னலிங், எதெல்லாம் உங்களோட சோலுக்கு கனெக்டடாக இருக்கோ அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லை ரியாக்ஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்சராக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரைட் கம்பெனி ஈக்குவல் டு ரைட் எனர்ஜி. அதாவது நீங்கள் யார் கூட இருக்கீங்க, யார் கூட பழகுறீங்க, யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவங்க நெகட்டிவ் பீப்புளாக, நெகட்டிவ் டாக்ஸாகவே இருந்துச்சுன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுங்க. அண்ட் ஃபோன், சோஷியல் மீடியா, அங்கே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு நீங்களே கைண்டாக பேசிக்கோங்க. உன்னால் முடியும், யூ கேன் டூ இட்ன்னு நீங்கள் பேசுங்க. இதுதான் உங்களோட எனர்ஜியை அழகாக ஷேப் பண்ணும். தீஸ் ஸ்மால் ஹேபிட்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் பீஸ் டெய்லி. உங்களோட பீஸை காப்பாற்றுறது எப்படின்னா பை அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத். என்ன ட்ரூத்துன்னா, பீஸ் கிவ் கிளாரிட்டி, கிளாரிட்டி கிவ்ஸ் டைரக்ஷன், டைரக்ஷன் கிவ்ஸ் சக்ஸஸ். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, உங்களோட இமோஷ்னல் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். இதுதான் உங்களோட ஃப்யூச்சரையே ஷேப் பண்ணும். உங்கள் பீஸை காப்பாற்றினா தான் நீங்கள் உங்களோட டெஸ்டினியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த லைஃப்பில் ஹைட்டு, வெயிட்டு, பணம், பேக்ரவுண்டு, படிப்பு, இது எல்லாமே செகண்டரி தான். ப்ரைமரி ஃபண்டமெண்டல் என்னென்னா உங்களோட பீஸ் தான். ப்ரொடெக்ட் லைக் அ ட்ரெஷர். நீங்கள் அதை ஒரு கோயில் மாதிரி காப்பாற்றுங்க. நேச்சர் இட் லைக் அ சைல்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டு பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஹார்ட்டு லைட் ஆகும், உங்கள் சோல் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம எல்லா பேரும் ஒரு கொஷின் கேட்டுக்கணும், நான் என் பீஸை காப்பாற்ற ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். இதோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொடெக்ட் யுவர் பீஸ், protect your purpose, protect yourself. Until next time, stay calm, stay concerned, stay blessed.